ஜிம்முக்கு போனால் சொட்ட விழுமா? ஆமாங்க. அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த் கண்டென்ட் போகிற நம்மளை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் டெஸ்டோஸ்டிரான். நம்ம எப்போ இன்டென்ஸாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்டோஸ்டிரான் வந்து டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகும், டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானாக கன்வெர்ட் ஆகும். டிஹெச்டி வந்து ஹேர் ஃபாலிக்குள்ள பைண்ட் ஆகி ஃபாலிக்குள்ள வந்து ஸ்ட்ரிங்கேஜ் பண்ணும், ஹேர் தின்னிங் ஆக்கும், ஹேர் ஃபாலை அதிகரிச்சிரும். இந்த ப்ராசஸ் நேம் தான் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேசியா. ஜிம் வந்து உங்களை பால்னஸ் ஆக்குறது கிடையாது, அது ஜஸ்ட் ஆக்சிலரேட் பண்ணுது. ஆல்ரெடி உங்கள் ஜீன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோ. நியூட்ரிஷன் மிஸ்டேக்கு. ஃபேட் லாஸ் பண்ணுறேன்னு கிராஸ் டயட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காமலே போயிடுது. ப்ரோட்டீன்ஸை மட்டும் கவனம் செலுத்திட்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை இக்னோர் பண்ணிடுறீங்க. அயன், ஜிங்க், பயோட்டின், விட்டமின் டி மாதிரி நியூட்ரியன்ஸ்லாம் கம்மியானால் ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆயிரும், ஹேர் ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போயிடும், ஹேர் ஷெட்டிங் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். செகண்டு, புவர் ஸ்லீப்பும் கார்டிசாலும் தான். நீங்கள் லேட்டாக தூங்கி லேட் ஒர்க் அவுட்ஸ் போட்டு கெஃபைன்லாம் நிறையா எடுத்தீங்கன்னா உங்கள் பாடி கார்டிசாலை இன்க்ரீஸ் பண்ணும். நார்மலாக நம்ம ஹேர் சைக்கிள் எப்படி இருக்குன்னா ஆனஜன், கேட்டஜன், டேலோஜன். இந்த கார்டிசால் ஆனஜன் ஃபேஸை கம்மி பண்ணி ஹேர் ஃபாலிகுல்ஸை டீலஜன் ஃபேஸுக்கு சீக்கிரமாக புஷ் பண்ணும். இதனால என்ன ஆகும்னா நிறைய ஹேர் சேம் டைம்லேயே ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போயிடும். கொஞ்சம் வீக்ஸ் ஆர் மந்த்துக்கு அப்புறம் ஷெட்டிங் அதிகமாக ஆகும். அப்புறமா பிளட் ஃப்ளோவும் நியூட்ரியன்ஸும் ஹேர் ஃபாலிக்குள் போகிறது கம்மியாயிடும். தேர்டு, ஸ்வெட் அண்ட் டேண்ட்ரஃப். ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்கேல்ப்லே ஸ்வெட்டு ஸ்டே ஆகியிருக்கும், அதை நம்ம ஒழுங்காக கிளென்ஸ் பண்ணனா டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப்க்கு அப்புறம் இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன் நம்ம ஹேர் க்ரோத் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணும். இதெல்லாம் எப்படி நேச்சுரல் மெத்தடில் ஓவர் கம் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.